லீலாவதி சுந்தரபாண்டியத்திலிருந்து இருக்கிறேன். அலைன்ஸ் கிளப்பில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். வானொலியில் கவிதை கலை நிகழ்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போது கலெக்டரேட்டில் நடந்த கவிதை கலை புத்தக திருவிழாவில் கவிதை கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன். முதல்ல அறிமுகம் இருந்தால் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு என்னன்றது இதாகும். அதனால தான் நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்துகிறேன். பெண்களாக சேர்ந்து ஒரு தையல் பயிற்சி பழகணும், இல்லை வேற ஒரு கோர்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் யார் நம்மளை பண்ணாலும் அந்த இடத்துக்கு நாம் வர முடியும். வந்தாலுமே நமக்கு ஒரு அடித்தளம் இருக்கணும். அந்த அடித்தளம் தான் சார். அவங்க மூலமாக பிடிச்சி நீங்கள் ஒரு இடத்த அடைஞ்சிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த போகி பண்டிகை நாளில் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா அழுத்தங்களையும் இன்னைக்கே தீயோட தீயாக எரிச்சிட்டு நல்ல எண்ணங்களோட புத்துணர்வோட இன்னும் வேகமாக ஓடுவோம். ஏன்னா பெண்களான எனக்கும் தெரியும், பெண்ணான எனக்கும் தெரியும் உங்களுடைய வழி என்ன அப்படின்னு. வீட்டில் அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்கேயும் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதோட சேர்ந்து ஒரு தொழிலையும் கற்றுக்கிட்டு அதில் முன்னேறணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனித்திறமையும் நம்மளுடைய மூளை செயல்பாடு வேகமாகவும் செயல்பட்டாதான் நாம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே இறங்க முடியும். காலையிலேருந்து நான் இங்கே உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கோலம் போட்டிருக்கீங்க, பேப்பர்ஸ்லாம் ஒட்டிருக்கீங்க. நிறைய சந்தோஷம் உங்கள் மனசுலையும் அந்த குட்டீஸோட மனசுலையும் நிறைய இருந்தது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மகிழ்ச்சி, இந்த நாளில் இருக்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உங்கள் மனசுலையும் பொங்கி வழியணும். பொங்கல் பொங்கி வர்றது போல நல்ல எண்ணங்களும் நல்ல உயர்வுகளும் உங்களுக்கு வந்து சேரணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.